மச்சான் மச்சி மச்சான் கொஞ்சம் என்னடா மச்சான் அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு அர்ஜென்ட்டா 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுடா. ஹாஸ்பிட்டல் இன்னைக்கே கட்டினதா அப்பாவை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்கடா. உங்ககிட்ட ஏதாவது இருக்குமாடா? ஒழுங்கா நான் கூட்ட போய் நான் சொன்ன தொழில் வந்திருந்தா 4 காசாச்சு பார்த்துருப்பேன். மச்சான் நீ சொன்ன தொழில நேர்மைங்கிறதே இல்லடா. பணத்துக்கு நான் இது எல்லாம் தெரியாதுடா. நீ சொன்னல நேர்மை, அதே வந்து ஹாஸ்பிட்டல் பில்ல கட்ட. மச்சான் 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 இல்ல மச்சான். சரிப்பா. அப்பா நான் கிளைண்ட் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டேன். தோ இப்ப கிளம்பிடுறேன். இல்லப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பா 1 நிமிஷம் இருங்க. பிரதர் என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அப்பா ஆபரேஷனுக்கு அர்ஜென்ட்டா 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுங்க. யாரு கேட்டாலும் இல்ல இல்லன்னு தான் சொல்றாங்க. ஏங்க கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் இருந்தா கொடுங்க, நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன். இல்ல அதெல்லாம் கொடுத்தா போதுங்க. மேடம் 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 யாருன்னே தெரியல, தெரியாதவங்க கிட்ட வந்து காசு கேக்குறான். ஃப்ராடா இருப்பான் போல. பையன் தான் மாறிடுச்சா? இவ்வளோ பணமா? ஹலோ சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். காசு கட்டுவீங்களா மாட்டீங்களா? நீ கட்டலன்னா ரொம்ப கஷ்டம் சார். கட்டிட மேடம். ஐயோ காணுமே, எங்கதான் போச்சு காசு? ஒருவேளை இல்ல கரெக்டா கொடுத்தா போதுங்க மேடம். அவன் வேற பணம் வேணும்னு கேட்டுட்டானே. இருங்க வரேன். யாரு? உங்க பணத்தை விட்டு போயிட்டீங்க. பையில ஒரு கிளினிக் அட்ரஸ் இருந்தது, அங்க போய் கேட்டா தான் உங்க வீட்டு அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. சாரி பிரதர், பார்க்ல நீங்க காசு கேட்டதுமே யாருன்னே தெரியல. ஏதோ நீ ஏமாத்த போறீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டேன். பரவாயில்ல மேடம், நான் காசை ரெடி பண்ண நான் கிளம்புறேன். பிரதர் 1 நிமிஷம். நீங்க நினைச்சிருந்தா அந்த காசு அப்படியே கூட எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா நீங்க நேர்மையா என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. இதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். அப்பா எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கீங்க? இது ஷைன்ஸ் ஹாஸ்பிட்டல் மேடம். ஷைன்ஸ் ஹாஸ்பிட்டலா? ஏங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எங்க அப்பா சீஃப் சர்ஜனா இருக்காரு. அப்பா பேர் சொல்லுங்க. இது சரவணன் மேடம். ஒரு நிமிஷம். அப்பா சரிங்கப்பா. பிரதர் உங்க அப்பா ஆபரேஷன் செலவை நாங்களே பாத்துக்கிறோம். ஈவினிங்கே ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. உங்ககிட்ட எப்ப காசு இருக்கோ நீங்க அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தீங்கனாலே போதும். உங்க நேர்மைக்கு நான் தர மரியாதை. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ பிரதர் அழாதீங்க. ஐயோ பிரதர் பிரதர் உங்க பேக். தேங்க்ஸ்ங்க, நான் கண்டிப்பா உங்க காசு திருப்பி கொடுத்துருவாங்க. சரிங்க பிரதர். நீ ஏன்னா நல்லவங்களை இவ்வளவு சோதிக்கிறியோ, ஆனா கடைசியில அவங்கள கை விடுறது இல்லைல்ல. அவங்க நேர்மை தான் இன்னைக்கு அவங்க அப்பா உசுரை காப்பாத்திருக்கு. அப்பா முருகா.